நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 4:35. காசா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திதான். ரஃபா எல்லையை திறப்பதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். ரஃபா எல்லையை கடந்தாதான் எகிப்தில் இருந்து இங்கே இருந்து காசாவிலிருந்து எகிப்துக்கு போன மக்கள் அதிகமாக திரும்பி காசாவுக்கு வர முடியும் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம்தான். அதோடு அதிகமான உணவுப் பொருட்களும் உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மக்கள் தற்பொழுது ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த ரஃபா எல்லையை திறந்துவிட்டால் ஓரளவு உணவுப் பொருட்கள் உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற நம்பிக்கை அவர்களுக்கு தற்பொழுது வந்திருக்கிறது. ஏன்னா, இறந்த கடைசி பணைய கைதியின் உடலை தேடும் பணி முடிவடைந்ததை அடுத்து காசாவினுடைய ரஃபா எல்லையை இஸ்ரேல் மீண்டும் திறக்க உள்ளதான ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. காசா பகுதியில் எஞ்சியிருக்கும் கடைசி இஸ்ரேலிய பணைய கைதியின் உடலை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை முடிந்த பின்னர் எகிப்துடனான காசா பகுதியின் இந்த ரஃபா எல்லை கடவையை மீண்டும் திறக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக இன்று செய்தி வந்திருக்கிறது. பாலஸ்தீன பக்கம் இஸ்ரேலிய படைகளால் கைப்பற்றப்பட்ட மே 2024 முதல்ல இந்த ரஃபா கடவை முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. இடைக்கிட கொஞ்சம் திறப்பார்கள், ஆனால் பெரும்பாலும் அது மூடப்பட்டு இருந்தது. அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தின் பொழுது இது மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த ரஃபா கடவை திறக்கப்பட போவது என்பது மிக மகிழ்ச்சியான செய்தி காசா மக்களுக்கு. இருப்பினும் கடைசி பணைய கைதியான போலீஸ் அதிகாரி மாஸ்டர் சாஜன் ரக்பிலியின் உடலை திருப்பி அனுப்ப ஹமாஸ் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலிய அரசாங்கம் அந்த நிபந்தனையை விதித்தது. அதாவது கடைசி பணைய கைதியின் உடலை தரும் வரை ரஃபா எல்லையை திறக்க மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வடக்கு காசாவில் அவரது எச்சங்களை தேடும் பணியை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டிருந்தது. இஸ்ரேல் தனது சமீபத்திய அறிவிப்பில் இந்த கடவையை மீண்டும் திறப்பதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. காசா நகரத்தில் உள்ள ஒரு கல்லறையில் அவருடைய உடல் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஊடகங்களும் தெரிவித்திருக்கின்றன. இந்த நேரத்துல வியாழக்கிழமை காசாவில் உள்ள புதிய இந்த தொழில்நுட்ப பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய தலைவர் ரஃபாவை கடந்த கடவை இந்த வாரம் 2 திசைகளிலும் திறக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஏன்னா, ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய அமைதி திட்டத்தை முன்னெடுப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்காவும் பிற மத்தியஸ்தர்களும் 2 தரப்பினரையும் முழுமையாக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தி வந்திருக்கிறது. இது முக்கியமான ஒரு விஷயம். இது வெளியில இருந்து பார்க்கும் பொழுது தெரியாது. அந்த கடவை மூடப்பட்டிருப்பதால் உணவுப் பொருட்கள் கூட போவதற்கு மிக பெரும் சிக்கலாக இருந்தது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு அலுவலகம் நேற்று இரவு இஸ்ரேல் ரஃபா கடவையை பாதசாரிகளுக்கு முதலில் திறக்கும், அதற்கு பிறகு தொடர்ச்சியாக திறக்க இருக்கிறது, உணவுப் பொருட்கள் கொண்டு செல்வதற்கு திறக்க இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறது. ஆகவே ரான் கிவிலியின் எச்சங்களை கண்டுபிடித்து, எச்சங்கள் தான் இனி அவர் இறந்து விட்டார், கண்டுபிடித்து திருப்பி அனுப்பும் முயற்சியில் சேகரிக்கப்பட்ட அனைத்து உளவுத்துறை தகவல்கள் எல்லாம் கிடைத்தது என்றும், இது ஒரு கவனம் செலுத்தும் நடவடிக்கையாக இது இருக்கிறது என்றும், நிச்சயமாக அவருடைய உடல் எச்சங்களை திருப்பி அனுப்பின பிறகு முழுமையாக ரஃபா எல்லை திறக்கப்படும் என்றும் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் ரஃபா கடவை முழுமையாக திறக்கும் என்று அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலின் ஹேரட் செய்தித்தாள் ஒரு வட்டாரத்தை மேற்கோள் காட்டி, இப்ப அதுல செக்கிங் இருக்கும், ரஃபா கடவையில செக்கிங் கட்டாயம் இருக்கும், ஆனாலும் கூட அது முழுமையாக திறக்கப்படும், லொரிகள் போறதுக்கு, கண்டெய்னர்கள் போறதுக்கு திறக்கப்படும் என்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் தற்பொழுது மகிழ்ச்சிகரமான செய்தி. மஞ்சள் கோட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் அவர்கள் அந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த மஞ்சள் கோட்டை சுற்றியுள்ள பகுதியில் அமைந்துள்ள காசாவுக்குள் நுழையும் அனைத்து மக்களுக்கும் கூடுதல் சோதனை மையத்தை நிறுவ இஸ்ரேல் தற்பொழுது திட்டமிட்டுள்ளது. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலிய படைகளால் இன்னும் கட்டுப்படுத்தப்படும் பிரதேசத்தை அது வரையறுக்கிறது என்று சமாதான தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்ப ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய ராணுவம் இக்விலியின் உடலை மீட்க துருப்புக்கள் வடக்கு காசா பகுதிக்குள் உள்ள மஞ்சள் கோட்டின் பகுதியை தாண்டி உள்ளே போய் நடவடிக்கையை தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக சேகரிக்கப்பட்ட உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில்
இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இக்பிலியின் எச்சங்கள் கிடைத்தவுடன் முழுமையாக அது திறக்கப்படும் என்று தற்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இக்பிலியின் எச்சங்கள் எங்கே இருக்கின்றன? கிழக்கு காசா நகரத்தின் சிஷையா மற்றும் தாராக் தூஃபா பகுதிகளில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இப்ப தேடல் குழுக்கள், மொபைல் எக்ஸ்ரே இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட பல நிபுணர்கள், சிறப்பு பிரிவுகள் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸ் சொல்லுது அல்கசாம் படைப்பிரிவு சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை சொல்லிச்சு, இக்பிலியின் உடல் இருக்கும் இடம் தொடர்பாக தங்கள் வசம் உள்ள எல்லா விவரங்களையும் தகவல்களையும் மத்தியஸ்தர்களுக்கு வழங்கிவிட்டோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இஸ்ரேலிய படைகள் வேறொரு இடத்தில் தேடிக்கொண்டிருந்தன, ஆனால் அது இருக்கின்ற இடம் தொடர்பாக முழுமையாக வழங்கிவிட்டோம். அவர்கள் அதனை உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்காக இஸ்ரேலுக்கு கொண்டு போய்விட்டார்கள்னா எல்லா பணைய கைதிகளுடைய உடல்களும் அங்கு சென்று சேர்ந்து விட்டன என்பதுதான் தற்போது இருக்கின்ற விடயம். இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்புவதற்கு முன்பு, இக்பிலியின் உடல் அடக்கம் செய்வதற்காக இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்புவதற்கு முன்பு ரஃபா கடவையை மீண்டும் திறப்பதற்கு அவரது குடும்பத்தினர் கடுமையான எதிர்ப்பை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அதனை விட்டு அவருடைய உடலை எச்சத்தை திருப்பி அனுப்பிவிட்டால் நிச்சயமாக ரஃபா கடவை திறக்கப்படும் என்ற ஒரு செய்தி தான் முக்கியமான செய்தி. 24 வயதான அவர் அக்டோபர் 7, 2023 அன்று தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதலின் பொழுது அலு மிமில் பகுதியிலே அவர் கொல்லப்பட்டார். அவரது உடலை ஹமாஸ் தூக்கி கொண்டு போய்விட்டது. ஆனால் தற்பொழுது அவர்கள் அந்த இடத்தை காட்டியிருக்கிறார்கள். இவர்கள் தோண்டி எடுத்து கொண்டு வந்து விட்டால் பிரச்சனை முடிந்துவிடும். டிசம்பர் மாச ஆரம்பத்தில் பாலஸ்தீனர்கள் காசாவை விட்டு வெளியேற ரஃபா கடவை அனுமதிக்கப்பட்டார்கள். ரஃபா கடவை வரும் நாட்களில் திறக்கப்படும் என்று இஸ்ரேலிய அரசாங்கம் சொல்கிறது. இருப்பினும் எகிப்தோடு ஒரு சர்ச்சை எழுந்தது. 2 திசைகளிலும் நடமாட்டம் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே இந்த பாதை திறக்கப்படும் என்று எகிப்து சொல்லிக் கொண்டிருந்தது, இஸ்ரேலும் சொல்லிக் கொண்டிருந்தது. இதனால் போரின் பொழுது காசாவை விட்டு வெளியேறிய பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் திரும்பி வர முடியும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் குஷ்னர் ஆகியோர் இஸ்ரேலின் பிரதமரை சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். காசா அமைதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமானது மற்றும் முக்கியமானது என்றும் விட்காஃப் தெரிவித்திருக்கின்றார். முதல் கட்டத்தின் கீழ் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. காசாவில் உள்ள அனைத்து உயிருள்ள மற்றும் இறந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் இஸ்ரேலிய சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனியர்களுக்காக பரிமாறிக்கொள்வது மற்றும் மனிதாபிமான உதவிகள் வழங்குவதில் அதிகரிப்பு ஏற்படுத்துவது போன்ற விடயங்கள் பேசி தீர்க்கப்பட்டிருப்பதாக குஷ்னர் சொல்கின்றார். 2ஆம் கட்டமாக காசாவில் ஒரு புதிய தொழில்நுட்ப பாலஸ்தீன அரசாங்கம் பொது சேவைகளை டெக்னிக்கலாக நடத்துவதையும் ஹமாஸ் மற்றும் பிற குழுக்களை நிராயுத பாணியாக்குவது உட்பட பிரதேசத்தின் மறுகட்டமைப்பு மற்றும் முழுமையான இராணுவமயமாக்கல் தொடர்பாகவும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தற்போதுள்ள சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 71,650க்கும் மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சுயாதீன அமைப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த ரஃபா எல்லை திறக்கப்படுவது என்பது மகிழ்ச்சிகரமான செய்திதான். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.